Welcome to Mr. Shiva's virtual classroom. நம்ம இங்கிலீஷ்ல பேச முயற்சிக்கும் பொழுது சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றது ஒரு முக்கியமான டாஸ்க். ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும் பொழுது ஈஸியா ஃப்ரேம் பண்ணிடுவோம். But when it comes to framing questions, we will have difficulties. Questions frame பண்ணும் பொழுது தான் நமக்கு உண்மையான கஷ்டம் என்ன அப்படின்னு புரிய வரும். நம்ம questions frame பண்ணும் பொழுது காமனா என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படிங்கறத பத்தியும் அந்த மிஸ்டேக்க எப்படி சரி பண்றது அப்படிங்கறத பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப நான் சில questions கேட்க போறேன். அந்த questions grammatically கரெக்ட்டா இன்கரெக்ட்டா அப்படின்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். First question. Why you are asking such a question? Next. Where he is going, what we should do, when they will come, what she did, why you went to that place. இந்த questions பார்த்தோனேயே நிறைய பேரு இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னும் இந்த வீடியோ எப்படி போக போகுது அப்படிங்கறத பத்தியும் கெஸ் பண்ணிருப்பீங்க. சில பேரு ஏன் இந்த questionல என்ன தப்பு இருக்கு, நான் கூட இப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கூட நினைப்பீங்க. இந்த questionsல என்ன கிராமட்டிக்கல் எரர் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி சில பொதுவான விஷயங்களை பார்க்க போறோம். ஒரு சென்டென்ஸ்னு சொன்னாலே அதுல சப்ஜெக்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், verb அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சப்ஜெக்ட் அப்படின்னா தமிழ்ல எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம். doer of the action, ஒரு செயலை செய்யறவரு சப்ஜெக்ட். verb அப்படின்னு சொல்லும் பொழுது வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சப்ஜெக்ட் எந்த செயலை செஞ்சாரு அப்படிங்கிறது தான் verb. சென்டென்ஸ்ல verbல மெயின் verb மட்டும் வரலாம், அல்லது சில சென்டென்சஸ்ல ஆக்சிலியரி verbும் வரலாம், மெயின் verbும் வரலாம். verb பத்தியும் ஆக்சிலியரி verb பத்தியும் நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்ப நம்ம சுருக்கமா அதை பத்தி பார்க்க போறோம். ஆக்சிலியரி verbs அப்படின்னா துணை வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். அதுல பி ஃபார்ம் verbs இருக்கு, அதாவது am, is, are, was, were, be, been, being. அதே மாதிரி do ஃபார்ம் verbsம் இருக்கும். do, does, did, doing, done. have form verbs இருக்கும். have, has, had, having. And finally modals கூட இருக்கும். will, would, shall, should, can, could, may, might, must, need to, used to, ought to, dare. இப்ப ஒரு question எடுத்துக்கிட்டா அதோட பேட்டர்ன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு question word வரும், அடுத்தது auxiliary verb வரும், அடுத்தது subject வரும், அடுத்ததா main verb வரும். ஃபர்ஸ்ட் question words அப்படின்னு சொன்னேன், அதாவது what, when, why, where, how இந்த மாதிரி question words வரும். நெக்ஸ்ட் auxiliary verb நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த auxiliary verb ஏதாவது ஒன்று வரும். நெக்ஸ்ட் subject வரும், அடுத்ததாக main verb வரும். இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். why you are asking such a question? இந்த क्वेश्चनல என்ன மிஸ்டேக்னு கேட்டிங்கனா why you are asking அப்படினு வருது. இது ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கும் பொழுது you are asking such a question அப்படினு சொல்லுவோம். அதே क्वेश्चन வரும் பொழுது you க்கு அடுத்து உள்ள are முன்னாடி வரணும். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் why அப்படிங்கிற क्वेश्चन வேர்ட் வரணும், அடுத்ததாக are அப்படிங்கிற பி ஃபார்ம் verb அதாவது ஆக்சிலியரி verb வரணும், அடுத்ததாக you அப்படிங்கிற சப்ஜெக்ட் வரணும், அதுக்கு அப்புறம் தான் asking அப்படிங்கிற மெயின் verb வரணும். சோ அந்த क्वेश्चन எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கனா why are you asking such a question அப்படினு வரணும். அடுத்த சென்டென்ஸ் where he is going. இது ஸ்டேட்மெண்டா இருக்கும் பொழுது he is going அப்படினு இருக்கும். இதுல क्वेश्चना மாத்தும் பொழுது is அப்படிங்கிற ஆக்சிலியரி verb முன்னாடி வரணும். சோ இந்த क्वेश्चन எப்படி இருக்கணும் அப்படினு கேட்டிங்கனா where is he going அப்படின்னு இருக்கணும். அடுத்த question what we should do. இதுல should அப்படிங்கிறது auxiliary verb, அந்த should அப்படிங்கிற auxiliary verb சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வரணும். சோ அந்த question எப்படி இருக்கணும்னா what should we do அப்படின்னு இருக்கணும். next question when they will come. இந்த சென்டென்ஸ்ல உங்களுக்கு பார்த்தோனே புரிஞ்சிருக்கும், will அப்படிங்கிறது auxiliary verb, அந்த will அப்படிங்கிற auxiliary verb day அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு முன்னால வரணும். சோ அந்த क्वेश्चन எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனா when will they come அப்படின்னு இருக்கணும்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஷி டிட். இந்த கொஸ்டின்ல பார்க்கும்பொழுது வாட் ஷி டிட் அப்படின்னு இருக்கு. இதுல டிட் அப்படிங்கிற மெயின் வெர்ப் மட்டும்தான் இருக்கு. டிட் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஆக்சிலியரி வெர்ப் மாதிரி தெரியலாம். ஆனா இந்த கொஸ்டின்ல டிட் அப்படிங்கிறது மெயின் வெர்ப். சோ இதுல ஆக்சிலியரி வெர்பே இல்லையே, எப்படி நம்ம முன்னாடி கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரலாம். சில சென்டென்ஸ்ல மெயின் வெர்ப் மட்டும்தான் வந்திருக்கும், ஆக்சிலியரி வெர்ப் வந்திருக்காது. அந்த மாதிரி சென்டென்ஸை கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணும் பொழுது நம்ம வெர்பை ரெண்டா பிரிக்கணும். எப்படி பிரிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வெர்ப் என்ன டென்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருந்தா do பிளஸ் மெயின் வெர்போட ரூட் ஃபார்ம் அப்படின்னு பிரிக்கணும். அல்லது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எஸ் இருந்தா does பிளஸ் ரூட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் அப்படின்னு பிரிக்கணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தா did பிளஸ் ரூட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் அப்படின்னு பிரிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் come அப்படின்னு இருந்தா இத do பிளஸ் come அப்படின்னு பிரிக்கணும். comes அப்படின்னு இருந்தா இத does பிளஸ் come அப்படின்னு பிரிக்கணும். came அப்படின்னு இருந்தா இத did பிளஸ் come அப்படின்னு பிரிக்கணும். இந்த क्वेश्चनல what she did அப்படின்னு இருக்கு. இதுல did அப்படிங்கிறது மெயின் verb. அந்த did எப்படி பிரிக்கலாம்னு கேட்டீங்கன்னா did plus do அப்படின்னு பிரிக்கணும். சோ இந்த क्वेश्चन எப்படி இருக்கணும்னு கேட்டா what did she do அப்படின்னு இருக்கணும். நெக்ஸ்ட் क्वेश्चन why you went to that place. இந்த क्वेश्चनல why you went அப்படின்னு கேட்க கூடாது. went அப்படிங்கிறது past tense. அந்த past tense verb எப்படி பிரிக்கணும் அப்படின்னா did plus go அப்படின்னு பிரிக்கணும். சோ இந்த क्वेश्चन எப்படி வரணும்னு கேட்டீங்கன்னா why did you go to that place அப்படின்னு வரணும். அடுத்தது பேச்சு வழக்குல நம்ம சில क्वेश्चंस கேட்போம். the bus arrived, you have finished, you know him, you like it. இப்ப நான் சொன்ன क्वेश्चंस ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல அதாவது இன்ஃபார்மல் யூசேஜ்ல வேணும்னா சரியா இருக்கலாம். ஆனா ரிட்டன் இங்கிலீஷ்ல ஃபார்மலா எழுதும் பொழுது இந்த क्वेश्चंसும் கிராமட்டிக்கலா இன்கரெக்ட் தான். நம்ம தமிழ்ல பேசும்பொழுது நீ இதை செஞ்சிட்டியா அப்படின்னு கேட்போம். இது பேச்சு வழக்குல சரியான சென்டென்ஸ் தான். ஆனா இதே சென்டென்ஸ எழுதும் போது நீ அதை செய்து விட்டாயா அப்படின்னு தான் எழுதும். அதே மாதிரி இந்த சென்டென்ஸும் பேசும்பொழுது வேணும்னா சரியா தோணலாம். ஆனா எழுதும் போது ஃபார்மலா இந்த சென்டென்சஸ் கிராமட்டிக்கலி இன்கரெக்ட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन the bus arrived. இது ஒரு சென்டென்ஸ், நார்மலான ஒரு ஸ்டேட்மெண்ட். பஸ் வந்து விட்டது. இது the bus arrived அப்படின்னு கேட்டா பேச்சு வழக்கில் கேள்வி மாதிரி தோணலாம். ஆனா எழுதி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டாலும் இது கொஸ்டின் ஆகாது. அப்ப இதை எப்படி கொஸ்டினா மாத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா arrived அப்படிங்கிற மெயின் verb did plus arrive அப்படின்னு பிரிக்கணும். did அப்படிங்கிற ஆக்சிலியரி verb bus அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கொண்டு போகணும். சோ இந்த கொஸ்டின் எப்படி கேட்கணும்னா did the bus arrive அப்படின்னு கேட்கணும். அடுத்த கொஸ்டின் you finished அப்படின்னு கேட்டோம். you finished அப்படிங்கிறதுல finished அப்படிங்கிற வேர்டை ரெண்டா பிரிக்கணும். did plus finish அப்படின்னு பிரிக்கணும். சோ இந்த கொஸ்டின் எப்படி வரணும்னு கேட்டீங்கன்னா did you finish அப்படின்னு கேட்கணும். அடுத்த கொஸ்டின் you have finished. இந்த சென்டென்ஸ்ல ஆல்ரெடி have அப்படிங்கிற ஆக்சிலியரி verb இருக்கு. அந்த haveங்கிற ஆக்சிலியரி verb you அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு முன்னால கொண்டு வரணும். சோ கொஸ்டின் எப்படி இருக்கணும்னா have you finished, நீ முடித்து விட்டாயா அப்படின்னு இருக்கணும். அடுத்த சென்டென்ஸ் you know him. இதை எப்படி சரியா ஃபார்மலா கொஸ்டினா கேட்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா no அப்படிங்கிற வேர்டை do plus no அப்படின்னு பிரிக்கணும். சோ கொஸ்டின் எப்படி இருக்கணும்னா do you know him. அதே மாதிரி you like it அப்படிங்கிற கொஸ்டினை do you like it அப்படின்னு கேட்கணும். I would like to thank all my subscribers and my viewers for your kind support. My name is Mr. Sivachandambaram and I am from Talikote near Manadudi. Thank you very much.